என்னை மீட்டெடுத்து என்னை வழிநடத்துகிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் ஜீசஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே இன்றைய நாளிலும் உங்களோடும் என்னோடும் பேசும்படியாக கர்த்தரை நோக்கும் கண்கள் என்கின்ற தலைப்பிலே தேவன் தந்த வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக அதற்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 34:5 நாங்கள் வாசிக்கும் போது, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். மகத்துவம் உள்ள தெய்வமே, எங்களுக்காக சகல ஐஸ்வர்யத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து கல்வாரி சிலுவையிலே பரிசுத்த இரத்தம் சிந்தி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை தந்தவரே, கோடி நன்றிகள் என்று செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கும் கண்கள் என்கின்ற தலைப்பிலே பேச இருக்கும் இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்களாக. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீங்களாக. இந்த வார்த்தைகள் எல்லா இடங்களிலேயும் கடந்து சென்று தேவனுடைய நாம மகிமைக்காக சகல பிரஸ்தாபங்களை பார்க்கலும் நீங்கள் உங்களுடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறபடி ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எல்லாருடைய உள்ளங்களிலேயும் கிரிய செய்யத்தக்கதாக தேவன் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆளுகை செய்வீங்களாக. இந்த வார்த்தையானது பொறுமையா திரும்பாத வண்ணம் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மகிமையும் சேர்ந்து இந்த வார்த்தைகளோடு கடந்து செல்வதாக. ஒவ்வொரு வீடுகளையும் ஆசீர்வதிப்பீங்களாக, ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆசீர்வதிப்பீங்களாக. இதை நீங்கள் இந்த நாட்களிலே செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. இந்த வருடத்தை விட்டு அடுத்த வருடத்துக்குள்ளே கடந்து செல்லும் போது இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்வதாக, உருமாற்றுவதாக, உருவாக்குவதாக. அதை நீங்க செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. வார்த்தையை கொடுக்கிற அடியேனையும் வார்த்தையை வாசிக்கிற மகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. இந்த இடத்திலே தேவனுடைய பிரசன்னம் ஒன்றே எங்களை ஆளுகை செய்யட்டும், வழிநடத்தட்டும். எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்திலே ஜெபமிட்டிருக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக அந்த வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 34:5 அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை கவனிக்கும் முன்பாக, அடுத்த வருடத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல முன்பாக, இப்பொழுது இந்த வார்த்தை சொல்லுகிற வார்த்தைகளிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், வேதத்திலே சொல்லப்பட்டபடி அநேக வார்த்தைகள் இருந்தாலும் ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தை என்னென்று சொன்னால், யோவான் எழுதின 3ஆம் நிருபத்திலே வேதம் சொல்லுகிறது 2வது வசனத்திலே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அப்போ எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய ஆத்துமாவும் எப்படி வாழுகிறதோ அதன்படிதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதைத்தான் வேதம் இங்கே தெளிவாக காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வருடங்கள் முடியும் போது அநேக வாக்கு தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், அது உண்மைதான். ஆனால் அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எப்படி எங்களுக்குள்ளே கிரியை செய்யும் என்று சொன்னால், எங்களுடைய ஆத்துமா எப்படி வாழுகிறதோ அதன்படிதான் அந்த வாக்கு தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவுகிற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தேவன் ஒருபோதும் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் சொன்னதை செய்கிறவர். ஆனால் எங்களுடைய ஆத்துமாக்களை நாங்கள் சீர்படுத்தி அவரை நோக்கி பார்க்கும் போதுதான் நிச்சயமாக அந்த வார்த்தைகள் கிரி செய்யும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இப்பொழுது அந்த வார்த்தை சொன்னதை நாங்கள் வாசித்தோம். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி வேதம் சொன்னதை கவனித்தோம். இந்த பிரகாசம் என்கின்ற வார்த்தை வந்து ரேடியன்ட் என்று சொல்லப்படுகிறது. அந்த ரிஸ்ட் வாட்ச், அதாவது கையிலே கட்டுகிற மணிக்குண்டை நீங்கள் பார்க்கும்போது அது உள்ளுக்கு ஒரு பச்சை கலர் ஒரு கல் வைத்திருப்பார்கள். அந்த கல் எப்படி என்று சொன்னால் மினுமினுப்பாக இருக்கும் என்று சொல்லி எங்களுக்கு வழியாக தெரிய வேண்டாம். இரவிலே அது இலகுவாக அந்த நேரத்தை கவனிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வெளிச்சம் இருக்கும். அதைத்தான் ரேடியன்ட் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது அந்த பிரகாசம் எப்படி இருக்குமா என்று சொன்னால், தேவனை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொன்னால், தேவனை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களும் இந்த ரேடியன்ட் போல இருக்குமா, அந்த பிரகாசம் அப்படி இருக்குமா. எப்படி என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளுடைய முகத்திலே ஒளிக்கிற ஒரு பிரகாசமான ஒளி, ஒரு வித்தியாசமான ஒளி, அது நமக்கு தெரியாது, பார்க்கிறவர்களுடைய பார்வையிலே தெரியும். எப்படி என்று நீங்கள் அவதானித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களை இந்த உலக மக்கள் இலகுவாக அடையாளம் கண்டு கொள்ளுகிறார்கள். அது எப்படி என்று சொல்லி நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அவர்கள் இன்றைய நாட்களிலே எங்களைத்தான் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், நன்மையோ தீமையோ அது எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு எங்களை அடையாளம் தெரிகிறது. அதுக்கு காரணம் எங்களை இலகுவாக அங்கே ஆண்டவர் காண்பித்துக் கொடுக்கிறார். அதுதான் அங்கே ரேடியம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பிரகாசத்தின் ஒளி வந்து எல்லோருக்கும் எங்களை காண்பிக்கிறது தான் உண்மையான காரியமாக இருக்கிறது. அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. அப்போ எங்கள் முகத்திலே பிரகாசிக்கின்ற ஒளி ஒரு வித்தியாசமான ஒளி என்பதிலே சந்தேகமில்லை. அதுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போது யாத்ராகமம் 34:29 வேதம் சொல்லுகிறது, மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குற போது தன்னோட அவர் பேசினதுனாலே தன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாதிருந்தான்.
இப்பொழுது மோசே தேவனோடு பேசிவிட்டு இறங்கி வருகிறான். இறங்கி வரும்போது அவனுடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. தேவனை நோக்கி பார்த்து அங்கே பேசிவிட்டு வரும்போது அவனுடைய முகம் பிரகாசமாய் இருந்தது என்று சொல்லி அங்கே வேதம் சொல்கிறது. ஆனால் அதை அவன் அறியவில்லை. மோசேக்கு அந்த முகத்துடைய பிரகாசம் தெரியவில்லை. அதை யார் பார்த்தார்கள் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் 30 நாங்கள் வாசிக்கும் போது, ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேராது பயந்தார்கள். இப்பொழுது வேதம் சொல்லுகிற வார்த்தை எப்படியோ சொன்னா, ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்களாம். அப்போ பார்த்தவர்கள், அதாவது மோசே மலையிலிருந்து இறங்கி வரும்போது அங்கே ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களும் பார்க்கிறார்கள் மோசேயுடைய முகத்தை. அங்கே ஒரு பெரிய ஒரு பிரகாசம். அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, மோசே தேவனை நோக்கி பேசி போட்டு வந்ததுனாலே அந்த பிரகாசம் அங்கே தெரிந்தது. அது யாருக்கு தெரிந்ததுன்னு சொன்னா, மோசேக்கு தெரியவில்லை, பார்த்தவர்களுக்கு தெரிந்தது. இதைத்தான் அங்கே வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அங்கே அப்படியானால் அந்த முகங்கள் வெட்கப்படுவதில்லை என்றதுக்கான அர்த்தத்தை இன்னும் 2 மொழியாக்கத்திலே நாம் பார்த்தபோது, அவர்களுடைய முகம் பிளஷ் ஆகாதாம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அவமானத்தினாலே முகம் சிவந்து போவதில்லையாம். என்னதான் நடந்தாலும் ஏதுதான் நடந்தாலும் தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய முகம் ஒருபோதும் பிளஸ் ஆகாது. அதாவது முகங்கள் அவமானத்தினாலே வெக்கத்தினாலே சிவந்து போகாது என்று சொல்லி அங்கே வேதம் சொன்னதை நான் பார்த்தேன். இரண்டாவதாக கன்ஃபியூஸ் ஆகாது என்று சொல்லப்படுகிறது. அவமானத்தினாலே குழப்பம் அடைவதில்லையாம். அது என்ன பிரச்சனை வருவினும் அது தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதுவாக இருந்தாலும் அது குழப்பம் கொண்டு வராது என்பதை குறித்து அங்கே வேதம் தெளிவாக சொல்றது. அதுதான் அந்த பிரகாசம், ரேடியன் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இயேசுவை நாங்கள் நோக்கி பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு உறுதிப்பாடு வருகிறது. அது எப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடு என்று சொன்னால், ஏசாயா 50:7 வாசிக்கும் போது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கின்றேன். ஆதலால் என் முகத்தை கபாரியை போல் ஆக்கினேன். இப்பொழுது வேதம் சொல்லுகிற ஒரு தெளிவான காரியம், நான் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். எப்போ நான் அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் எனக்கு துணை செய்கிறாராம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகையால் நான் வெட்கப்பட மாட்டேன். எந்த சூழ்நிலையையும் வெட்கப்பட்டு போகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது எனக்குள்ளே நான் எடுத்துக்கொள்கிற உறுதிப்பாடு. அது ஏன்? தேவனை நான் நோக்கி பார்க்கும் போது நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்தும் இருக்கிறேன். அதனால ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்னுடைய தெய்வமாய் இருக்கிறபடினாலே, அவர் என்னோடு இருக்கிறபடினாலே, அந்த இமானுவேல் என்னோடு இருக்கிறபடினாலே நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே எனக்குள்ளே ஒரு உறுதிப்பாடு வருகிறது. என் முகத்தை கற்பாறையை போல ஆக்கினேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதாவது என்னதான் நடந்தாலும் ஏதுதான் நடந்தாலும் அது முகத்தை கற்பாறை என்று சொன்னால் இறுக்கமாக வைத்திருக்க கூடிய அளவுக்கு என்னுடைய மன தைரியம். ஏனென்று சொன்னால் அது இயேசு என்னோடு இருக்கிறபடினாலே அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை நான் எனக்குள்ளே வர வைத்துக் கொள்கிறேன். அது என்னுடைய உறுதிப்பாடாக இருக்கிறது. ஐ செட் மை ஃபேஸ் லைக் எ ஃபிளிண்ட் என்று சொல்லப்படுகிறது. என் முகத்தை நெருப்பு கல் போலாக்கினேனாம். அந்த ஃபிளிண்ட் என்று சொன்னால் நெருப்பு கல் போலாக்கினு சொல்லி இன்னொரு மொழியாக்கம் சொன்னதை நான் பார்த்தேன். அப்போ என்னதான் பிரச்சனை ஏதுதான் வந்தாலும் இயேசுவின் நாமத்திலே அந்த பிளிண்ட் என்ற நெருப்பு கல்லினாலே சுட்டெரித்து நான் தேவனை நோக்கி ஓடும்படியாக அந்த வார்த்தைகள் எனக்குள்ளே கிரியை செய்யும். எப்பொழுது நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நோக்கி பார்க்கும்போது, எந்த வேளையிலும் எந்த சமயத்திலும் நான் அவரை நோக்கி பார்க்கும்போது அது என்னை கிரியை செய்ய வல்லவுள்ளதா இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது என்னுடைய முகத்தை கற்பாறை போல ஆக்கும்போது, அல்லது நெருப்பு கல் போல நெருப்பு பாறை போல ஆக்கும்போது, அங்கே எதுக்கும் நான் அசைந்து கொடுக்காத வண்ணம், இயேசுவை விட்டு கொடுக்காத வண்ணம் நான் அசையாமல் இருக்கும்போது, அவரை மட்டும் நோக்கி பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன் தருகிற ஒரு வாக்குறுதி. யோவேல் 2:26 என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்பொழுது வேதம் தெளிவாக சொல்கிறது. அப்படி நாங்கள் இருக்கும்போது தேவனை மட்டும் எந்த இடத்திலேயும் தேவனை நாங்கள் விட்டு கொடுக்காமல் அவரை நோக்கி அவரையே பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிற காரியம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது never again will my people be shamed என்று சொல்லப்படுகிறது. ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலையும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஒரு வேளையிலே வெட்கப்பட்டு போகிறது போல, விழுந்து போகிறது போல இருக்கும். ஆனால் என் தேவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னார். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றிருக்கலாம், அது உண்மைதான். ஆனாலும் பரவாயில்லை, தொடங்க இருக்கும் இந்த 2021 புதிய வருடத்திலே இயேசுவை மட்டும் நாங்கள் நோக்கி பார்க்கும் போது, அந்த புதிய வருடத்திலே நீங்கள் இயேசுவை மட்டும் நோக்கினால் அந்த
உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரும் ஒரு வாக்குறுதி என்னென்று சொல்லி நாங்கள் பார்க்கும்போது அங்கே ஏசாயா 61:7 உங்கள் வர்க்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும், இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இத்தனை காலமும் அதாவது நாங்கள் இயேசுவை நோக்கி பார்க்காம இருந்திருக்கலாம், அது தவறில்லை, அது எல்லோரும் விடுகிற தவறுதான். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போது நாங்கள் அதை தவறு விடுகிறோம், அது இயேசுவை மட்டும் நாங்கள் நோக்கி பார்ப்பது கிடையாது. ஆனால் அங்கே வேதம் சொல்கிறது இயேசுவை மட்டும் நாங்கள் நோக்கி பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்கிறது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியாய் பலன் வரும், இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த புதிய வருடத்திலே தொடங்க போற வருடத்திலே உங்களுக்கு நான் சொல்லுகிறதான ஒரே ஒரு காரியம், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு என் தேவனை மட்டும் நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் சொன்னால் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா போராட்ட வேளைகளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது இந்த வார்த்தை நிச்சயமாக உங்கள் மத்தியில கிரிகை செய்யும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் நிச்சயமாக வரும், இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள் சொல்லி தேவன் சொல்லுகிறார். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது யாருக்கு என்று சொன்னால் கர்த்தரை நோக்கும் கண்களுக்கு, என் தேவனை நோக்கி என் இயேசுவை நோக்கி பார்க்கின்ற கண்களுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தை கிரியை செய்யும் என்பதிலே சந்தேகமில்லை. சில வேளைகளிலே நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க தவறி விடுகிறோம். அப்படி நோக்கி பார்க்க தவறும் போது இத்தனை நாட்களும் ஒருவேளை நாங்கள் பார்க்கிறோம், ஒருவேளை பார்க்காம இருக்கிறோம், ஒருவேளை ஜெபிக்கிறோம், ஒருவேளை ஜெபிக்காம இருக்கிறோம். அப்படி தவறுகிற நேரத்திலே எங்களுக்குள்ளே என்ன நடக்குது என்று சொன்னால் தவறும் வேளையிலே நாங்கள் தவறி விடுகிறோம் அல்லது தவறான பாதையிலே போக ஆரம்பிக்கிறோம். அதுக்கு காரணம் என்று சொன்னால் எங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் பார்த்து அதிலே எங்களுடைய கண்களை வைக்கிறதுனாலே அங்கே தவறி விடுகிறோம். அதுக்கு உதாரணமாக உங்கள் மத்தியிலே ஒரு சில வார்த்தைகளை நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். அதுக்கு உதாரணமாக நாங்கள் வாசிக்கும் போது மத்தேயு 14 25 வசனம் சொல்லுகிறது, இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர்களுக்கு வந்தார். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவின் 4ஆம் ஜாமத்திலே அங்கே கடலின் மேலே நடந்து வருகிறார். 4ஆம் ஜாமம் சொன்னா காலையிலே 3 மணியிலிருந்து 6 மணி மட்டும் என்று சொல்லப்படுகிறது. 4th watch of the night என்று சொல்லப்படுகிறது. காலை 3 மணியிலிருந்து 6 மணி மட்டும் அது 4ஆம் ஜாமம் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலை வேளையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீரின் மேலே கடலின் மேலே நடந்து வருகிறார். இப்பொழுது நடக்கிற ஒரு காரியம் அங்கே 26வது வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது, அவர் கடல் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு, இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மேலே நடந்து வருகிறார். ஆனால் சீசர்கள் காண்கிறார்கள், எல்லா சீசர்களும் காண்கிறார்கள். கண்டு அவங்க நடந்து வருகிறதை தெளிவாக பார்க்கிறார்கள். சீசர்கள் எல்லாரும் காணுகின்றார்கள், யாருக்கு துணிவும் வரவில்லை. அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் அங்கே ஆவேசம் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கணும். அங்கே பிசாசு நடந்து வருகிறது என்று சொல்லி அங்கு சீசர்கள் சொல்லுகிறதையும் பயந்து அலறினார்கள் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அது ஒரு ஆவி, இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் நோக்காமல் அது இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு ஆவி வருகிறது சொல்லி ஆவேசம் என்று சொல்லி கோஸ்ட் என்று சொல்லி அங்கே பார்த்து அலறினார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அது அங்கே அந்த இருந்த ஜனங்கள் அந்த சீசர்களுக்கு எந்த துணிவும் வரவில்லை, பயன்தான் வந்தது. இப்பொழுது பேதுரு துணிகரமான ஒரு சீசன், ஒரு மனுஷனாக இருந்தார். அதுக்கு காரணம் பேதுரு என்று சொன்னால் கற்பாறை. இந்த கற்பாறை தான் எப்பொழுதுமே துணிகரமாக முன்னுக்கு நிற்கும். ஒரு அவசரமான புத்தியிலே எப்பவுமே தான் நினைச்சதை உடனடியாக செய்ய அல்லது செய்ய ஆசைப்படுகிற ஒரு சீசனாக இருந்ததை நாங்கள் வேதத்திலே பார்க்கலாம். அதைத்தான் எங்கள் பேதுரு இங்கே வேதம் சொல்கிறது 28வது வசனத்திலே, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இப்பொழுது பேதுருவுக்கு ஒரு துணிவு வந்தது, மற்ற சீசர்களுக்கு துணிவு வரவில்லை. எல்லாரும் பிசாசு என்று தான் அலறினார்கள். அதுக்குள்ளே பேதுருவும் அப்படித்தான் பார்த்து அலறினான். ஆனால் இப்பொழுது பேதுருவுக்குள்ளே ஒரு துணிவு வருகிறது. அங்கே வேதம் கொள்கிறது, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேலே நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று சொல்லி அங்கே இயேசுவை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கிறான். அதாவது வடிவா அவதானியங்கள் இயேசுவை நோக்கி இயேசுவை பார்த்துத்தான் இந்த கேள்வியை கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பேதுரு கேட்ட பொழுது, ஆண்டவரே, நீரே ஆனால் ஜனத்திலே உம்மிடத்தில் நடந்து வர கட்டளையிடும் என்று சொல்லி அங்கே கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இவரும் சேர்ந்து அலறினார், உண்மைதான். ஆனாலும் அற்புதம் செய்த இயேசுனுடைய கட்டளை வேணும், அற்புதம் செய்யறதுக்கு தண்ணீர் மேல் நடக்கிறதுக்கு இயேசுனுடைய கட்டளை வேணும் என்றதை அங்கே பேதுரு நன்றாக அறிந்திருந்தார். அதனாலதான் அங்கே வேதம் சொல்கிறது, நீரே ஆனால் நான் உம்மிடத்திலே நடந்து வர கட்டளையிடும் என்று சொல்லி அங்கே பேதுரு கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். எல்லாத்துக்கும் ஒரு கட்டளை வேண்டும் என்பதை ஆண்டவரிடத்தில் ஒரு கட்டளை
வேண்டும் என்பதை அங்கு பேதுரு நன்றாக அறிந்திருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது 29வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து பேதுரு அங்கே தேவனை இயேசுவை நோக்கி கடலின் மேலே நடந்து போக அங்கே படகை விட்டு இறங்கினான்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அதுக்கு காரணம் இயேசு முன்னுக்கு நின்றபடினாலே இயேசுவை நோக்கி இயேசுவை பார்த்து அங்கே நடக்க ஆரம்பித்தான். இதுதான் பேதுருடைய சுபாவமாக இருந்தது. இப்பொழுது நடப்பதை நாங்கள் கவனிக்கும் போது கவனமாக பாருங்கள். அதாவது இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுக்கிறார், சரி வா நடந்து வா என்று சொன்ன பொழுது பேதுரு துணிகரமாக படகிலிருந்து இறங்கி தண்ணீரின் மேலே நடக்க ஆரம்பிக்கிறான். இப்பொழுது நடக்கிற ஒரு காரியம் 30வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது, காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இப்பொழுது கடலுக்கு இறங்கின உடனே அங்கே காற்று பலமாய் இருக்கிறதை கண்டுவிட்டான். அங்கே பயந்து அமிழ்ந்து போகையிலே ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது இயேசுவை பார்த்து இயேசுவை நோக்கி கடலின் மேலே நடந்த பேதுரு அங்கே பயப்படுகிறான். என்னத்துக்கு? காற்றின் பலத்தை கண்டு பயப்படுகிறான். அதிகமான காற்று, ஸ்ட்ராங் விண்ட் என்று சொல்லப்படுகிறது, பலத்த காற்று என்று சொல்லப்படுகிறது, ஸ்ட்ரென்த் ஆஃப் த விண்ட் என்று சொல்லப்படுறது. காற்றின் வலிமை அதிகமாக இருந்ததாம். அந்த நேரத்திலே விண்ட் வாஸ் பொஸ்டரியஸ் என்று சொல்லப்படுறது, காற்று கொந்தளிப்பாக இருந்ததாம் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வேறு வேறு மொழியாக்கத்தில் இருக்கிற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப பொஸ்டரியஸ் என்று சொன்னா அது கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடி இப்பொழுது பேதுரு தண்ணியை பார்க்காமல் இயேசுவை பார்க்காமல் அங்கே கொந்தளிப்பை பார்த்ததை, கடலுடைய அலைகளுடைய கொந்தளிப்பை பார்த்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அதாவது இன்னும் ஒரு அதிகாரத்திலே இன்னும் ஒரு வேத மொழியாக்கத்திலே சொல்லப்பட்டதை பார்த்தேன். பேதுரு இயேசுவிடம் இருந்து கண்களை எடுத்து அலைகளின் அளவை பார்த்து மூழ்க தொடங்கினார் என்று சொல்லப்படுகிறதை நான் பார்த்தேன். அதாவது அலைகளுடைய அளவு, அலைகளுடைய கொந்தளிப்பின் அளவை பார்த்து அங்கே மூழ்க தொடங்கினார் சொல்லி இன்னும் ஒரு மொழியாக்கத்திலே சொன்னதை நான் பார்த்தேன். அப்போ அங்கே பேதுரு நடந்து போகையிலே கண்ட காரியம் அலைகளுடைய அளவு, அலைகள் கொந்தளிக்கிறதையும் கடலுடைய காற்றின் அதிகரித்ததையும் அங்கே பேதுரு கண்டபடினாலே பயந்தான் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அவருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்து விட்டார். கட்டளை கொடுத்த பிற்பாடு அங்கே பேதுரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துணிகரமாக இயேசுவிடத்திலே நடந்து போயிருக்க கூடும். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில கூட இதே போல கடுமையான காற்றுகள் வந்து போய்கொண்டே இருக்கலாம். அவமானங்கள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், தொல்லைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நாங்கள் பயந்து நம்முடைய கண்களை அந்த பிரச்சனையின் மேலே, அப்படிப்பட்ட காரியங்கள் மேலே நாங்கள் திருப்பி விடுகிறோம், இயேசுவை நோக்கி பார்க்காமல். அதனாலே எங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி வர ஆரம்பிக்கிறது. சோர்ந்து போய் விடுகிறோம், ஆண்டவரை விட்டு பின்மாற்றமாக போய் விடுகிறோம், அல்லது என்ன கர்த்தர் எங்களுக்கு ஒன்றும் செய்கிறார் இல்லை என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய பலத்தை இழந்து விடுகிறோம். அதனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய தாமதமாகிறது, அல்லது அவர் எங்களுக்கு உதவி செய்ய தாமதமாகிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அங்கே இயேசுவை நோக்கி நடப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாங்கள் நினைக்கிறது போல ஏதோ இலகுவாக போகின்ற வாழ்க்கை அல்ல. சாத்தானுடைய தொல்லைகள், பிசாசுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது இந்த பூமியிலே. அது மட்டுமில்லாமல் சாத்தான் புகுந்த மனுஷர்களுடைய தொல்லை இன்னும் அதிகமாக இருக்கிறது. இது வெளியரங்கமாக தெரியாவிட்டாலும் அவர்களுடைய நடக்கையிலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எரிச்சல்கள், போட்டிகள், பொறாமைகள், எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டி கிறிஸ்தவ வாழ்க்கையில நாங்கள் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த நாட்களிலே போய்கொண்டிருக்கிறது. அதனாலதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கும் கண்கள் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். நாங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது ஒருபோதும் நாங்கள் வெட்கம் அடைய மாட்டோம் என்பதைத்தான் இன்றைய நாளில் நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அங்கே தண்ணீருக்குள்ளே அமிழ்ந்து போகிறான் பேதுரு. இப்பொழுது வேதம் சொல்கிறது இயேசு எப்பொழுதும் பாதுகாப்பா இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அங்கே 31வது வசனம் சொல்லுகிறது, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்? இயேசு செய்யும் காரியம் ஒரே ஒரு காரியம். உடனே இயேசு கையை நீட்டி, immediately Jesus reach out his hand என்று சொல்லப்படுகிறது. நாம என்று சொன்னா ஒரு மனுஷன் விழுந்து போய் அவன் கிடக்கையிலே அவனை பார்த்து ஏளனம் பண்ணி சிரித்து அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி விடுவோம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு தண்ணீருக்குள்ளே மூழ்கினான் தான், விழுந்து போனான் தான். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேடிக்கை பார்க்கவில்லை, உடனடியாக அவனுடைய கையை பிடித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதுதான் தேவன். மனுஷர்கள் தூக்கி எறிந்து விடுவார்கள், ஆனால் தேவன் ஒருபோதும் தூக்கி எறிவது கிடையாது. அதுக்கு காரணம் பேதுரு அவரை நோக்கித்தான் நடந்தான், அது உண்மைதான். ஆனாலும் இடையிலே விழுந்து விட்டான். ஆனால் அங்கு தூக்கி எடுத்தார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை வேதம் தெளிவாக காண்பிக்கிறது.
இப்பொழுது ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்ட ஒரே ஒரு கேள்வி, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் சில வேளையிலே பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள் எல்லாம் வரும்போது சில வேளைகளிலே நாங்கள் இயேசுவை பார்த்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறோம். அல்லது ஆண்டவர் இருக்கிறார் என்று தெரிந்தும் வேதம் கையிலே இருந்தும் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷமாக இருந்தாலும் ஒரு வேளையிலே நாங்கள் சில வேளையிலே நாங்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் உண்மையானால் என்ன நடக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு காண்பிம் என்று சொல்லி ஜெபங்களை ஏறெடுக்க ஆரம்பிக்கிறோம். இது தவறான ஒரு காரியம். தேவனை நோக்கி பார்க்கின்ற கண்கள் ஒருபோதும் வெட்கமடையாது. தகுந்த நேரத்திலே அவர் தன்னுடைய கரத்தை நீட்டி பிடித்து தூக்கி எடுத்து விடுவார். இது நம்முடைய பாதையிலே அநேகருக்கு ஒரு புரியாத ஒரு புகிர். அதாவது இதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். அதிலே சந்தேகமே இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது 2 நாளாகமம் 16:9 நாங்கள் வாசிக்கும் போது, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, அவர் பரலோகத்திலே இருந்து அங்கே தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு தன்னை மட்டும் நோக்கி பார்க்கின்ற உத்தம இதயத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு தம்முடைய வல்லமை, அவருடைய நிறைய வல்லமை உண்டு, அந்த வல்லமையை காண்பிக்கும் பொருட்டு, விளங்க பண்ணும் பொருட்டு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். தேவன் என்ன செய்கிறார் சொன்னா, தன்னுடைய பிள்ளைகளை நோக்கி அங்கே உலாவி அங்கே தன்னுடைய பிள்ளைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார் சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. இன்னொரு மொழியாக்கத்திலே நான் பார்த்தேன், the Lord I scan the whole world என்று சொல்லப்படுகிறது. நான் பார்த்தேன், ஸ்கேன் பண்ணுதான், எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் அவர் ஸ்கேன் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நான் பார்த்தேன். அப்போ நமக்கு தேவன் நன்மை செய்யும்படி அங்கே தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய பிரச்சனைகள், அவமானங்கள், துன்பங்கள் நிமித்தம் நாங்கள் நம்முடைய கண்களை வேறு எங்கேயோ பார்க்கிறபடினாலே தேவன் நம்மை பார்க்கிறதை நாங்கள் மறந்து விடுகிறோம். அதனால்தான் அங்கே வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 11:4 வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மணிபுத்திரரை பார்க்கிறது. இப்போ ஆண்டவருடைய சிங்காசனம் பரலோகத்திலே இருக்குதாம். அந்த பரலோகத்திலே இருந்து கொண்டு தேவன் என்ன செய்கிறார் சொன்னா, அவருடைய கண்கள் மணிபுத்திரரை நோக்கி பார்க்கிறதாம். பூமியில உள்ள அத்தனை ஜனங்களையும் ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாராம். அதுக்கு காரணம் என்று சொன்னால், தான் படைத்த மக்கள், தன்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்பதை குறித்து தேவன் அவதானம் உள்ளவராய் இருக்கிறார், அன்புள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை தேவன் என்னுடைய உள்ளத்திலே போட்ட பொழுது அதை உடனடியாக வருஷம் பிறக்கிறதுக்கு முன்பாக உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தைகளை நான் கொடுக்க ஆசைப்பட்டேன். காரணம் என்று சொன்னால், வருடம் தொடங்கும் போது எல்லாவற்றையும் விட்டு தேவனை நோக்குகிற கண்கள் ஒருபோதும் வெட்கம் அடையாது என்பதை குறித்து இந்த வார்த்தைகளூடாக நீங்கள் அவதானித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நான் வாசிக்கிற ஒரு காரியத்தை நான் பார்க்கின்றேன். தாவீது என்கின்ற ஒரு மனுஷன் இருந்தான் வேதத்திலே. அந்த மனுஷன் இயேசுவிடத்திலே, தேவனிடத்திலே எப்படி தன்னுடைய வெற்றியை பெற்றுக்கொண்டான் என்பதை குறித்து வாசிக்கும் போது சங்கீதம் 25:15 வேதம் சொல்றது, என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். மை ஐஸ் ஆர் எவர் டுவர்ட் த லார்ட் என்று சொல்லப்படுறது. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி இருக்கும், அதாவது விட்டு விட்டு போறதுக்கு இல்லை, எப்பவுமே கர்த்தரை நோக்கி இருக்கும் என்று சொல்லி அங்கே தாவீது சொல்லதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல சங்கீதம் 141:8 சொல்லப்படுது, ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இது சும்மா சாதாரண ஒரு வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு காரணம் சொன்னா, சங்கீதக்காரன் தாவீது வெற்றி பெற்றதன் நோக்கம் அதுதான். அதாவது எப்பவுமே எவ்வளவோ பிரச்சனைகள், தாவீது கொலை கூட செய்தான், எவ்வளவோ அநியாயங்கள் செய்தான். ஆனால் அங்கே வேதம் சொல்றது, நீ ஆலயம் கட்ட முடியாது, உன்னுடைய கை ரத்தம் படிந்த கை, அதனால உன்னுடைய மகன் கட்டுவான் ஆலயத்தை என்று சொல்லி தேவன் சொல்கிறார். அதுக்கு காரணம், அப்படிப்பட்ட ஒரு கொலைகாரனா இருந்தான், உரியாவை கொலை செய்த ஒரு மனுஷன். ஆனாலும் தேவன் அங்கே இந்த தாவீது தன்னை நோக்கி பார்த்தபடினாலே எப்பொழுதும் தன்னுடைய கண்களை விலத்தாமல், மனுஷரை நோக்கி பார்க்காமல் தேவனையை நோக்கி பார்த்தபடினாலே அங்கே ஆண்டவர் செய்கிற காரியம் இப்பொழுது வேதம் சொல்கிறது. இப்படி தாவீது தனக்கு எல்லா காரியத்திலும் வந்த நெருக்கமான நேரங்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அப்போஸ்தலர் 13:22 வேதம் சொல்லுகிறது, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம்
அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். இப்பொழுது அங்கு தேவன் சொல்லுகிற ஒரு சாட்சி, தாவீதை அவர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தாராம் தேவன். அப்போ இருந்து பாருங்கள், உரியாவை கொலை செய்த தாவீதை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி, அங்கே என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இதுதான் தேவனுக்கு பிரியம். அப்ப தேவன் பார்க்கிறார், நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்றது முக்கியமில்லை, எப்பொழுதுமே தேவனை நோக்கி பார்க்கிறீங்களா என்றுதான் முக்கியம். எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவன் அங்கே அவர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக எங்களை காண்கிறார் சொல்லிதான் அங்கே வேதம் சொல்கிறது. இன்னும் ஒரு வேத மொழியாக்கத்திலே நான் பார்த்தேன், இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்கிறபடினாலே என் சொந்த இருதயத்துக்கு பிறகு ஈசாயின் மகன் தாவீதை நான் கண்டேன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் தன்னுடைய சொந்த இருதயத்தின்படி தாவீதுடைய இருதயத்தை பார்த்தாராம். பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் இது. இன்னொரு மொழியாக்கத்திலே இருந்தது, என் விருப்பத்தை எல்லாம் செய்து என் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவான்னு சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு உறுதியை வைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுதான் தேவனுக்கு பிரியம். தேவனுக்கு ஒரே ஒரு நோக்கம் வேணும், ஒரே ஒரு திட்டம் தான். அதாவது தன்னுடைய பிள்ளைகள், பூமியில இருக்கிற அத்தனை ஜனங்களும் தன்னை நோக்கி பார்க்க வேணும், தன்னிடத்திலே எல்லாவற்றுக்கும் வர வேணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நாங்களோ சில வேளைகளிலே மனுஷர்களை நம்பி விழுந்து போய் விடுகிறோம், அல்லது மனுஷர்களை ஏதாவது காரியத்தை செய்ய தவறும் போது நாங்கள் அவர்கள் மேலே கோபம் கொண்டு சில வேளைகளில் சோர்ந்து போய்விடுகிறோம். அது அல்ல வேதம் சொல்லுகிற காரியம். கர்த்தரை நோக்கும் கண்கள் ஒருபோதும் வெட்கமடையாது, அது பிரகாசமாய் இருக்கும் என்று சொல்லித்தான் வேதம் தெளிவாக காண்பிக்கிறது. அப்போ நாங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதுதான் அங்கே வேதம் சொல்லுகிற சத்தியம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அதாவது வேதத்தை தெளிவாக சொன்னேன், என் சொந்த இருதயத்துக்கு பிறகு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதாவது தன்னுடைய இருதயத்தை போல தாவீதின் இருதயத்தை அங்கே ஆண்டவர் கண்டாராம். இப்பொழுது வேதம் சொல்கிறது ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தரை தேடும்படியாக. அதாவது நாங்கள் தேவனை தேடும் போது எங்களுடைய வாழ்க்கை பிழைக்குமாம். அதாவது பிழைக்கும் என்று சொன்னால் சந்தோஷமாக மாறும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்கியோ ஹிம் என்று சொல்லப்படுகிறது. அவரிடத்திலே விசாரியுங்கள், உங்களுக்கு என்னதான் பிரச்சனைகள், என்னதான் வேதனைகள், என்னதான் துன்பங்கள், என்னதான் அவமானங்கள் வந்தாலும் உங்களுடைய காரியங்களை இன்கியோ ஹிம், அதாவது அவரிடத்திலே விசாரிக்கும்படியாக வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றேன். அதாவது ரிக்கியோ ஹிம் என்று சொல்லப்படுகிற இன்னொரு வார்த்தை, அவரிடம் கோருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு என்ன தேவையோ, என்னதான் உங்களுக்கு தேவைப்படுகிறதோ, அல்லது என்னென்ன சமயத்திலே உங்களுடைய ஆறுதல்கள் தேவையோ எல்லாவற்றையும் தேவனிடத்திலே கோருங்கள், அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கணும். அப்பொழுது நாங்கள் பிழைப்போம், அதாவது சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்வது. அதாவது எதுவாக இருந்தாலும் அவரிடத்திலே விசாரிக்கும்படியாகவும், எதுவாக இருந்தாலும் அவரிடத்திலே கேட்கும்படியாகவும் வேதம் சொல்லுகிறது. அதுதான் அங்கே வேதம் சொல்வது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொன்னதை நான் சொன்னேன். அப்போ நாங்கள் தேவனை நோக்கி அவரிடத்திலே எல்லாவற்றையும் கேட்கும் போது, விசாரிக்கும் போது, அவரிடத்திலே விண்ணப்பத்தை வைக்கும் போது தேவன் நிச்சயமாக எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எதுவாக இருந்தாலும், எப்படித்தான் இருந்தாலும் நாங்கள் தேவனையே நோக்கி பார்த்து இந்த கடைசி நாட்களிலே எல்லாவற்றையும் விட்டு புதிய வருஷத்துக்குள்ளே நாங்கள் போகும்போது தேவனை நோக்கி பார்த்து தேவனோடு உறவாடுகிற பிள்ளைகளாக, எப்பொழுதும் தேவனையே நோக்கி பார்க்கிற கண்களாக நாங்கள் இருக்கும்போது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை புதிய வேடத்திலே ஆசீர்வாதமாய் மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. மீண்டுமாக நான் ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 34:5 அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறதை அங்கே பார்த்தோம். அப்போ தேவனை நீங்கள் நோக்கி பாருங்கள். இந்த வருடங்கள் முடியும் போது புதிய வருடத்திலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி சகல விண்ணப்பங்களையும் சகல காரியங்களையும் அவருக்கு முன்பாக வையுங்கள். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாறும். அதனாலே எதிரேயுமே சந்தேகப்படக்கூடாது. பேதுரு சந்தேகப்பட்டது போல தேவன் முன்னுக்கு இருக்கிறார், தேவன் எங்களோடு இருக்கிறார், இம்மானுவேல் எங்களோடு இருக்கிறார், அதனால எங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. அந்த நாட்களிலே பேதுருவுக்கு கிடைத்த பாக்கியம் ஒரு அருமையான ஒரு பாக்கியம். அதுக்கு காரணம் சொன்னா நேரடியாக இயேசுவோடு இருந்து பழகுற ஒரு சந்தர்ப்பம். இது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் இந்த நாட்களிலே தேற்றவாளன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு ஆலோசகர் கொடுக்கப்பட்ட, தேற்றவாளன் சொன்ன ஆலோசகர், கவுன்சிலர் என்று சொல்லப்படுகிறது. நல்ல ஒரு ஆலோசகர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நல்ல தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார், இம்மானுவேல் எங்களோடு இருக்கிறார் சொல்லி அதிலே எங்களுக்கு ஒரு நிச்சயம் வேணும். எந்த இடத்திலையுமே
எங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. அந்த சந்தேகம் வரும்போது நாங்கள் இயேசு மேலேயே சந்தேகப்பட்டு விடுவோம். அதனாலே வாழ்க்கையிலே அநேக தோல்விகளை நாங்கள் காண வேண்டி வந்துவிடும். அதனாலே தேவனை நோக்கி பாருங்கள். புதிய வருடத்திலே நிச்சயமாக தேவன் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக உங்கள் அனைவரையும் நடத்தி செல்வார். அதனாலே இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். ஜெபம் செய்வோம். மகத்தான தெய்வமே, நீங்கள் கொடுத்த என்னுடைய உள்ளத்துல போட்ட இந்த வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளாகிய உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே நான் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசன்னமும் இந்த வார்த்தைகளூடாக எல்லா பிள்ளைகள் மத்தியிலும் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, பழைய எல்லா காரியங்களையும் விட்டு, எல்லா வேதனைகள், துன்பங்கள், அவமானங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டு இந்த புதிய வருடம் தொடங்கும் போது ஆண்டவரே உங்களை நோக்கி, இயேசப்பா உங்களை நோக்கி பார்த்து ஏன் பெறுகிற பிள்ளைகளாக, ஆண்டவரே பயமற்ற பிள்ளைகளாக, விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக எப்பொழுதும் உங்களையே நோக்கி பார்த்து வெற்றி பெறத்தக்கதாக தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தைகள் கடந்து செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வாங்கப்பா. உங்களையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாத வண்ணம் ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களையே நோக்கி பார்க்கத்தக்கதாக இந்த வார்த்தைகள் அவர்களுடைய உள்ளங்களிலே கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, இதை நீங்க செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. தேவனே, வார்த்தையை கொடுத்த அடியனையும் உருவாக்குங்கப்பா. வார்த்தையை வாசித்த மகளையும் உருவாக்குங்க. இதை நீங்க செய்ய போறதுக்காக நன்றி. இந்த கடைசி நாட்களிலே சகலவற்றையும் விட்டு இந்த புதிய வருடத்திலே நாங்கள் அனைவரும் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்த்து சகலவற்றில் நாங்கள் வெற்றி அடையத்தக்கதாக, பிரகாசம் அடையத்தக்கதாக, எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாத வண்ணம் தேவனோடு நாங்கள் உறவாடி சகல ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாக நாங்கள் மாறப்போறதுக்காக நன்றியப்பா. இந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களிலே கிரியை செய்யும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவரே, இதை நீங்கள் நடப்பிக்க போறதுக்காக நன்றி. நீங்கள் அனுப்பின வார்த்தை வெறுமையாக திரும்பாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அது நீங்கள் அனுப்பின காரியமாக நடப்பித்து வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனாலே நீங்கள் ஆண்டவரே சகல பிரஸ்தாபங்களை பார்க்கணும். உங்களுடைய வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்தி இருக்கின்றதவா, இந்த வார்த்தைகள் உங்களுடைய காரியங்களை செய்து முடிக்கட்டும். அதை நீங்க செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய வல்லமை, உங்களுடைய மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும், வழி நடத்தட்டும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்களாக, பலப்படுத்துவீங்களாக. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக ஜீசஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரி சார்பாகவும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை என் ஆண்டவராகிய இயேசு தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. மீண்டுமாக புதிய வருடத்திலே உங்களை சந்திக்கும் வரை தேவன் உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.